நீதிமொழிகள் 24:3-4. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளின் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். வீட்டை குறித்த செய்தி இன்னைக்கு வேதத்துல வீடு என்ற சொல் 5 அர்த்தத்தில் வருகிறது. வீடு என்ற சொல் 5 அர்த்தம். 1, பரலோக வீடு, சபையாகிய வீடு, நாம் குடியிருக்கிற கல்லும் சிமெண்ட்டுமாய் கட்டப்பட்ட கட்டிடமாகிய வீடு, குடும்பம் ஆகிய வீடு, சரீரமாகிய வீடு. இதை வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பீங்களானால் வீடு என்ற சொல் பல பொருள்ல வரும். 5 பொருள் வரும். முதல் பரலோகம், 2வது சபை, 3 நம்ம கட்டி இருக்கிற வீடு, 4 குடும்பமாகிய வீடு, 5 இந்த சரீரமாகிய வீடு. இதற்கெல்லாம் வேதத்துல வசனங்கள் இருக்கு. இன்னைக்கு நான் பேச போகிறது வீடு என்ற சொல் குடும்பமாகிய வீடு என்ற தலைப்பிலே நான் பேச போகிறேன். குடும்பம் என்ற தலைப்பிலே நான் பேச போகிறேன். நமக்கு கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். உங்க வீட்டுல எத்தனை பேருன்னு சொன்னா என்ன சொல்றீங்க? அது குடும்பத்தை தானே குறிக்குது. உங்க வீட்டுல எத்தனை பேர் அப்படின்னு கேட்கறாங்கல்ல, அப்ப எத்தனைன்னு சொல்லுவோம் நம்ம? குடும்பத்தை தானே குறிக்குது. கணவன், மனைவி, குழந்தை, மாமனார், மாமியார். அப்போ வீடுன்றது குடும்பம். இப்ப அந்த குடும்பத்தை, வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை பற்றிய செய்தி தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. கவனமா கேளுங்க. கணவன்மார்கள், மனைவிமார்கள் எல்லாரும் உங்கள் கவனத்தை சிதற விடாதீங்க. மொபைலுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. குடும்ப வாழ்க்கையை நீ வாழ்ந்தாயா? ஒரு கேள்வியோட நான் ஆரம்பிக்கிறேன். குடும்ப வாழ்க்கையை நீ வாழ்ந்தாயா? உயிரோடு இருந்து மரணிக்கிறது எல்லாம் வாழ்ந்து முடிச்சதா அர்த்தம் இல்ல. குடும்ப வாழ்க்கைய வாழ்ந்து, கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு கொடுக்குறோம், கட்டி திரும்ப வந்துருச்சுன்னா என்ன பேர்? அதுக்கு பேரு வாழா வெட்டி. வாழலைன்னு அர்த்தம். சிலர் சொல்லியிருக்காங்க, என்னுடைய 34 ஆண்டு கால ஊழியத்துல, ஐயோ நான் ஏதோ குடும்பத்துல இருக்கேங்க, நடப்பணமா இருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்? வாழ்க்கையில தான் இருக்கேன், குடும்பத்துல தான் இருக்கேன், ஆனா நான் வாழல. அதுக்குதான் நான் கேட்டேன், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற நீ வாழறியா? ஆர் யூ லிவிங் ஹாப்பிலி? வாழ்கிறாயா இல்ல ஏதோ வாழ வெட்டியா இருக்கிறியா? ஒரே குடும்பம் தான், 4 சுவர் தான், கணவன், மனைவி, பிள்ளைங்க தான். ஆனா 4 பேருக்குள்ள பிரிவினை. கணவன் மனைவியோட பேச மாட்டா, மனைவி கணவனோட பேச மாட்டா, பிள்ளைகள் தாயோட பேசாது, பிள்ளை தகப்பனோட பேசாது. அது ஒரு வாழ்க்கையா? அது ஒரு குடும்பமா? அதுதான் நான் கேட்டேன். குடும்பத்துல நீங்க வாழறீங்களா? வேதத்தின் வெளிச்சத்திலே நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கற்றுக்கொள்ளலாம். உங்கள் காதுகளை திறவுங்க, உங்களுடைய இருதயத்தை திறவுங்க. திருக்குறளை நான் படிச்சிருக்கிறேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலக பொதுமுறையாகிய இந்த திருக்குறளை சொல்றது, இந்த வையகத்திலே நீ வாழ்ந்த நல்ல வாழ்ந்தினா வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ உனக்கு பரலோகம் கிடைக்கும் அப்படின்றாரு வள்ளுவர். இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல. திருமண நோட்டீஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது ஒரு இல்லறத்துல என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும், 2வது அரண் இருக்கணும், நெறி. அன்பும் இருக்கணும், நெறியும் இருக்கணும், அரண். இது இல்லைன்னா அது இல்லறம் அல்ல, இல்லறம் அல்ல. திருமண நாள்ல எத்தனையோ கல்யாணம் நான் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சமீபத்தில் கூட ஒரு கல்யாணத்துல நான் பண்ணி வச்சுட்டு வந்தேன். மாப்பிள்ளையும் பொண்ணும், கன்னிகையையும் வாலிபனும் நிற்கிறாங்க. பிரசங்கம் பிடிக்குது, வாக்குமூலம் வாங்குறோம். கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி என்ன கொடுக்குறோம் தெரியுமா? பைபிள் கொடுக்குறோம்.
பையன் கையில் பைபிளை கொடுத்து பொண்ணு கையில் கொடுப்பாங்க, பொண்ணு கையில் பைபிள் கொடுத்து பையன் கையில் கொடுக்கும். பைபிள் மாத்துறது முன்னாடி அங்கே மாலை மாத்திரம், இங்கே பைபிள் மாத்திரம். என்னத்துக்காக கொடுக்கணும்? இதை என்னதுக்கு கொடுக்கணும்? கிஃப்டா? அது நேற்றுக்கு கொடுத்துட்டாங்க எல்லாரும். வேலண்டைன் டேல நேற்றுக்கு கொடுத்துட்டாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? ஐயா, நம்ம புதிய வாழ்க்கையை தொடங்க போகிறோம், வாழ்க்கை வாழ வேண்டியது எப்படின்னு சொல்லி இதில் எழுதி இருக்கிறது. இந்த பிளான், ப்ளூ பிரிண்ட் இதில் இருக்கு. இந்த நீ வச்சுக்க, இந்த நீ வச்சுக்க, நீ கொத்தனாரு, நான் சித்தாரு, ஓ 2 பேருமா வீடு கட்டு. புரியுதா? புரியுதா? புரியுற மாதிரி தலையாட்டுறீங்களா? கல்யாணத்துல 2 பேர்கிட்டையும் பைபிளை நம்ம கொடுக்குறோம். கையை பிடிச்சிக்கிட்டு பைபிளை இங்கேயே வச்சுட்டு அவங்க மியூசிக் போடுவாங்க. 2 பேர் கையை பிடிச்சிட்டு அப்படியே மார்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. இது வேற போட்டோ எல்லாம் எடுப்பாங்க. அவ்வளவுதான், கார் வரைக்கும் போயிடுவாங்க. எந்த சட்ட புத்தகத்தை படிச்சு நீ வாழ்க்கையை கட்டுன்னு சொல்லி சொன்னமோ அது அங்கதான் கிடக்கும். கூட வரவங்க, சொந்தக்காரங்க, அப்பா அம்மா, அக்கா தங்கச்சி யாராவது எடுத்துட்டு போவாங்க. இவர் கை பிடிச்சிட்டாருங்க, அவ்வளவுதான், போயா நீ எப்ப பிரசங்கத்தை முடிப்ப, நான் எப்ப இழுத்துட்டு ஓடலான்னு பாக்குறேன்னு ஓடி போயிடுவோம். வாழ்க்கையை தொடங்கும் பொழுதே நாங்கள் கையில் வேத புத்தகத்தை கொடுக்கிறோம். இதில் இருக்குப்பா, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எதை புசிக்கணும், எதை புசிக்க கூடாது, எப்போ உன் மனைவியோட சேரணும், எப்போ மனைவியோட சேரக்கூடாது, எதெல்லாம் நீ தேவன் வெறுக்கிறார், எதெல்லாம் தேவன் விரும்புகிறார், எல்லாம் இதில் இருக்கிறது. இதை சொல்லிதான் நாங்கள் கொடுத்து அனுப்புறோம். ஆனால் 2 பேரும் அந்த பைபிளை இங்கே வச்சுட்டு போயிடுறாங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பிரம்மச்சாரி, கல்யாணம் கட்ட பிரம்மச்சாரி. அவர் எபேசு சபைக்கு எழுதுகிறார். நிருபங்களிலேயே தலை சிறந்த நிருபம் எபேசியருக்கு எழுதின நிருபம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கட்டுரைகள் எழுதுகிறார்கள். அந்த எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கணவன் மனைவியையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் சபையாகிய மணவாட்டியையும் உவமைப்படுத்தி உவமானமாக இணைத்து எப்படி எழுதுகிறார் என்று இந்த வசனத்தில் பார்க்கலாம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்தினாலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. இப்போ கணவன் மனைவி, கிறிஸ்து சபை, இதை எப்படி இணைக்கிறார் பாருங்க. ஒரு பிரம்மச்சாரி எழுதுறாருங்க, எவ்வளவு அருமையாக ஆவியின் வெளிப்பாடு பாருங்க. கணவன் மனைவி, சபை கிறிஸ்து, கிறிஸ்து புருஷன், சபை மனைவியாக மணவாட்டி. சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறோம், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படுகிறோம். கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவார், மனைவி புருஷனில் அன்பு கூறணும், புருஷன் மனைவியில் அன்பு. சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு ஒற்றுமை. இன்னைக்கு ஆண்டவரே கானாவூர்ல கல்யாணத்தை தொடங்கி வைத்தார். கணவன் மனைவி குடும்பமாய் வாழணும்னு திருமணத்தை ஏற்படுத்தி மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொன்னார். குடும்பமாக கர்த்தரை துதியுங்கள் என்று வேதத்திலே சங்கீதத்தில் எழுது. ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். குடும்பமாய் கர்த்தரை துதிக்கதா ஆண்டவர் அழைத்தார். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட போது நானும் என் மனைவி 2 பிள்ளைகளுமாக தான் என்னை அப்பா கூட்டிட்டு போய் ஏசிய சர்ச்சில் விட்டார்.
நாங்கள் 2 பேரும் ஒரே நாளில் ஞானஸ்நானம் எடுத்தோம். என் மகன் 2 பேரையும் ஒரே நாளில் பிரதிஷ்டை பண்ணார் சாம்சுந்தர பாஸ்டர். குடும்பமாக நாங்கள் வந்தது எங்களுக்கு தேவன் அருளினதான ஈவு. குடும்பமாய் கர்த்தரை துதிக்கணும். இங்க பார்த்தோம், முதல்ல என்ன பார்த்தோம்? வீடு ஞானத்தினாலே கட்டப்படும். அப்புறம் அறிவினாலே விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். நீங்க உங்களை கேட்டா வீடு கட்டுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட் வேணும், இரும்பு வேணும், கல் வேணும், மண்ணு வேணும், கொத்தனார் வேணும். ஆனால் குடும்பமாகிய வீட்டை கட்டுகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இங்க மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காரு ஒரு இன்ஜினியர். யெகோவா என்ற ஒரு இன்ஜினியர் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு. இந்த மெட்டீரியல்லாம் வாங்கி வச்சுக்கப்பா. என்ன மெட்டீரியல்ப்பா வேணும்? ஞானம், விவேகம், அறிவு, இதுதான் வேணும். இந்த மெட்டீரியல் இருந்தா குடும்பமாகிய வீட்டை கட்டிடுறோம். சங்கீதம் 111:10 படிச்சு பாருங்க. 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். நாங்கள் திருமணம் பண்ணும்போது என்ன பண்றோம்? பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா, பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்காளா, முதல்ல நாங்க கேட்கிறோம். ஏன் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுறாங்களா, அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் நாங்க திருமணத்துல நாங்க நினைக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைக்கு என்ன இருக்குமா? ஞானம். சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீ ஞானம் உள்ளவனா இருந்தா அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற மனுஷனாய் நீ இருப்பார். உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். ஞானமே இல்லாத, அதாவது கர்த்தருக்கே பயப்படாம ஒருத்தரை கட்டி வச்சுட்டா அந்த கல்யாணம் ஃபெயிலியர் தான். இன்னைக்கு நம்ம கல்யாணத்துலலாம் என்ன பண்றோம்? ஓவர் எஸ்டிமேட் பண்றோம். கல்யாண மண்டபம் ஏசி ஹால் பெருசா இருக்கணும், மாப்பிள்ளை இந்த பென்ஸ் கார்ல வரணும், இன்னும் சிலர்லாம் மாப்பிள்ளை ஹெலிகாப்டர்ல வரணும். வித்தியாசமா கடலுக்கு அடியில கல்யாணம் பண்றாங்க. ஆகாயத்துல விமானத்துல 38,000 அடி உயரத்துல படுக்கிற இன்டர்நேஷனல் பிளைட் அங்க நடக்குது. இன்னும் சிலதெல்லாம் வருதுங்க. சமீபத்துல பொண்ணு இங்க மாப்பிள்ளை அங்க, ஆன்லைன்ல கல்யாணம் நடக்குது. என்னென்னமோ பண்றாங்க. ஓவர் எஸ்டிமேட் பண்றோம். மேரேஜஸ் ஆர் ஓவர் எஸ்டிமேட்டட், தி லைஃப் ஆர் அண்டர் எஸ்டிமேட்டட். ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்க பழமை, மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டிருந்தால் அது சொர்க்கத்துக்கு போய் சேரணும். அந்த திருமணம் முடிஞ்சு மேரேஜுக்காக லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ணப்படுகிறது கல்யாணத்துக்கு. ஆனால் வாழ்க்கைக்காக என்ன செலவு பண்ணப்படுகிறது? That's what I am telling. The marriages are overestimated, but the married life are underestimated. 34 ஆண்டுகால இந்த ஊழிய பாதையில நாங்க எத்தனையோ ஜப குறிப்புகள் வருகிறது, எத்தனையோ குடும்பங்கள் வருகிறது, நாங்கள் கவுன்சில் பண்ணுகிறோம், எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்தவர்களை நாங்கள் சேர்க்கிறோம். நாங்கள் என்னெல்லாம் எங்களுடைய மினிஸ்ட்ரியில் நாங்கள் கற்றுக்கொண்டோமோ அதனுடைய ஒரு சாராம்சத்தை சுருக்கம் தான் இன்னைக்கு நாங்கள் பேச போறோம். மாப்பிள்ளையே பொண்ணும் கையில கொடுத்த அந்த வேத புத்தகத்தை படித்து அதன்படி உங்கள் வாழ்க்கையை கட்டுங்க. அதுதான் ப்ளூ பிரிண்ட், அதுதான் மாஸ்டர் பிளான். ஆனால் அவர்கள் படிக்கிறாங்களோ இல்லையோ வாழ தொடங்கிறாங்க. நம்ம ஷாப்ல போயிட்டு ஒரு வாஷிங் மிஷினோ ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு டிவியோ வாங்கினா அந்த பெட்டியை திறந்த உடனே அது உள்ள என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? பொருள் இருக்கும். நீங்க எதை வாங்கினீங்களோ அது இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஒரு மேனுவல் இருக்கும். அது உள்ள ஒரு கேட்டலாக் புக் இருக்கும். அது உள்ள இருக்குமா இருக்காதா? அந்த புக்கு வாங்கி எத்தனை பேர் அந்த மெஷினை வாங்கின பிறகு ஒரு ஏசின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு வாஷிங் மிஷினோ, அதை இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு ஆள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம், கொடுத்துட்டு போயிடுவோம்.
ஆனா அந்த பெட்டிக்குள்ள ஒரு புஸ்தகம் இருக்கு தெரியுமா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அந்த புஸ்தகத்தை யாராவது படிக்கிறோமா? படிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு ரெண்டு தெரியும். ஒன்னு ஆன், ஆஃப். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆன் பண்ண தெரியும், ஆஃப் பண்ண தெரியும். தட்ஸ் ஆல். இங்கேயும் வாழ்க்கை அப்படிதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். நான் சரியான உதாரணத்தை கொடுக்குறேன், உங்களுக்கு நல்லா மண்டையில ஏறணும். ஆன் பண்ண தெரியும், ஆஃப் பண்ண தெரியும். எங்க வீட்டில் ஒரு போஷ் வாஷிங் மிஷின் வாங்கணும். நான் எப்பவுமே பாக்ஸை திறந்து அந்த மேனுவலை ஒன்று விடாமல் படிப்பேன். கேமரா ஆனாலும் சரி, மொபைல் ஆனாலும் சரி, வாஷிங் மிஷின் இருந்துச்சாலும் எல்லாம் படிப்பேன். ஒரு நாள் எங்கள் வாஷிங் மிஷினில் E17 காமிச்சு. எங்கள் மருமக ஓடி வந்து, அங்கிள் அங்கிள், ஐயோ மிஷினுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, மெக்கானிக் கூப்பிடுங்க, E17 வாஷிங் மிஷின் நின்று போச்சு. ஏன் நான் கவலைப்படுறேன்? I know what is meant by E17. Error 17. I know error 17, E17. வா அப்படின்னு வாட்டர் பைப்பில் இருக்கிற அடைப்பெல்லாம் நீங்க படி ஃபில்டர் கிளீன் பண்ணிட்டு திரும்ப மாட்டி விட்டேன். E17 கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அந்த மேனுவலை படித்திருந்தேன். ஹலோ, இந்த மேனுவலை படித்தால் எங்கெல்லாம் அடைப்பு, எங்கெல்லாம் ஸ்ட்ரக் ஆகி, எங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போகணும், எங்கெல்லாம் வக்கீலை தேடணும், எங்கெல்லாம் பஞ்சாயத்து வழக்கு வருதோ அங்க இந்த மேனுவலை நீங்கள் படித்து விடுவீர்களானால் உங்கள் ப்ராப்ளம் will be solved easily. Hello, are you here? புரியுதா உங்களுக்கு? இந்த மேனுவலை நீங்க படிச்சீங்கன்னாக்கா போதும், நீங்க சால்வ் பண்ணிட முடியும். கோர்ட்டுக்கோ வக்கீலுக்கோ போக வேண்டியதில்லை. சென்னை ஹைகோர்ட்டு சேம்பரில் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு வக்கீல் இருக்கார். நான் அந்த பக்கம் போகும்போது அவரோட சேம்பருக்கு போவேன், ஆஃபீஸில் உட்காந்து பேசுவோம். அவருக்கு என்னை கேட்குறது என்ன விஷயம் தெரியுமா? நான் பிரதர், அவர் வந்து சிவில் லாயர், சீனியர் லாயர். என்கிட்ட வர கேஸ் எல்லாம் டைவர்ஸ் கேஸாக வருது, அதுவும் கிறிஸ்டினாக வருது. நீங்கள் என்ன ஜபிக்கிறீங்க, நீங்களாம் என்ன ஊழியம் பண்ணுறீங்கன்னு என்ன கேட்குறேன். நான் என்ன பதில் சொல்கிறேன்? சீனியர் லாயர் ஹைகோர்ட்டில் அவர் சேம்பரில் உட்காந்து தன்னுடைய ஜூனியர்ஸுக்கெல்லாம் முன்னாடி என்ன கேட்குறாரு. ஜூனியர்லாம் வந்து ரட்சிக்கப்படாதவங்க, இவர் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர். நான் என்ன பதில் சொல்கிறது சொல்லுங்க. அவர் என்ன கேட்குறாரு, நீங்களாம் என்ன ஜபிக்கிறீங்க, என்ன பிரசங்கிக்கிறீங்க? என்கிட்ட வர கேஸ் எல்லாம் கிறிஸ்தவங்களாக தான் இருக்குது, அதுவும் கல்யாணம் ஆகி 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள வருது டைவர்ஸ். நீங்கள் என்ன கல்யாணம் நடத்தி வைக்கிறீங்க, என்ன பிரசங்கிக்கிறீங்க? நான் சொல்றேன், ஐயா, நான் சொல்லி கொடுக்கிறதை அவங்க சரியா கேட்கறது இல்லை. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுவார். நாங்கள் கற்பிக்கிறதை அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறது இல்லை, அதை அபியாசிக்கிறது இல்லை. அதனால அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் வீழ்ச்சி அடைகிறது. அவர்கள் விவாகரத்துக்கு நோக்கி வருகிறார்கள், தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வருகிறார்கள். பாருங்க, ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா அதற்குள்ள எத்தனை அங்கத்தினர் இருக்காங்க? ஹஸ்பண்ட், வைஃப், சில்ட்ரன், மாமனார், மாமியார், நாத்தனார், மச்சினர். நான் சொல்றேன், ஒரு தனி மனுஷன் நல்லவனா இருந்தால், சரியா இருந்தால் அந்த குடும்பம் சரியா இருக்கும். அந்த குடும்பம் சரியா இருந்தால் திருச்சபை சரியா இருக்கும். திருச்சபை சரியா இருந்தால் நாடு சரியா இருக்கும். நாடு சரியா இருந்தால் பரலோகம் நிரம்பி இருக்கும். இந்த லிங்கை நான் உங்களுக்கு விளக்கிறேன். குடும்பத்தில் ஒரு தனி மனிதன் சரியா இருந்தால் குடும்பம் சரியா இருக்குன்னு சொன்னேன்ல. அடுத்து என்ன சொன்னேன்? ஒரு குடும்பம் சரியா இருந்தால் சபை சரியா இருக்கும். ஒரு குடும்பத்தில் சம்பாதிக்கிற ஒரு புருஷன் சரியா இல்லையானால் அவன் டாஸ்மாக்ல போய் செலவழிச்சு நஷ்டப்படுத்திட்டு வந்தான்னா சபை ஆராதனைக்கு வரும்போது 2 பேர் வர மாட்டாங்க, ஒரு ஆள் தான் வரும். அவன் வரமாட்டான், அவன் வருவான். தசம பாகம் வராது, காணிக்கைகள் தசம பாகம் குறையும். இப்ப சபை நலிந்து போகும், குறைவுபட்டு போகும். சபை குறைவுபட்டு போகுமானால் சபையினுடைய ஊழியங்கள் பாதிக்கப்பட்டு போகும். அப்போது நாடு பாதிக்கப்படும். ஒவ்வொரு நாடும் பாதிக்கப்படுமானால் உலகமே பாதிக்கப்படும். உலகமே பாதிக்கப்பட்டால்
பரலோகத்துக்கு போகிறவர்கள் குறைந்து போவார். ஒரு லிங்க், இது செயின், டீம் ஒர்க் தான் இது. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் சரியா இருந்துக்குவோமானால் குடும்பம் ஒரு குட்டி பரலோகம். அந்த அணிப்பு கவி தான் ஒரு புக்கெல்லாம் எழுதிருக்கான். அப்பெல்லாம் சொல்லுவாங்க முன்னாடிலாம், குடும்பம் ஒரு குட்டி பரலோகம் அடிக்கடி பேசுவோம். அணிப்பு சரி. பொதுவாக ஆண்கள் தான் பாவம் செய்யறாங்க, குடிக்கிறாங்க, அவங்க வேசித்தனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு நவீன காலத்தில் எல்லா பக்கத்திலையும் இருக்கு, ரெண்டு பக்கமும் இருக்கு. நம்ம சொல்லி சொல்லி பழகிட்டோம், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே சொல்லி பழகிட்டோம். ஆனால் ரெண்டு பக்கமும் தவறுகள் நடக்கிறது. ஒருத்தரை மட்டும் குறை சொல்லி ஒருத்தரை நான் உயர்த்தவும் முடியல. ரெண்டு பக்கமும் தவறுகள் நடக்கும். சம்சாரம் அது மின்சாரம், விஷு எடுத்துட்டாரு. அது எப்போன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாஸ்க். குடும்பம் என்பது சம்சாரத்தை தான் சொல்றாரு. அது ரொம்ப சென்சிட்டிவானது. அதை ஒரு மின்சாரம் இருக்குன்னா அது எப்படி டச் பண்றோம்? டெஸ்டர் வச்சு டச் பண்றோம் இல்லையா? அது ரொம்ப ஷாக் தரக்கூடிய சென்சிட்டிவானது. அதை ரொம்ப பக்குவமாக தான் ஆளணும். கண்ணாடி குடுவை போன்றது. அது ஒரு தடவை உடையுமானால் அதை ஒட்டுகிறதுக்கு எந்த பிக்ஸோ ஃபெவிகாலாக முடியாது. ஒரு குடும்பம் உடைந்து போகுமானால் நாங்கள் எத்தனையோ முயற்சி செய்து எத்தனையோ பிக்ஸ் ஃபெவிகால் போட்டு ஒட்டி அனுப்புகிறோம். ஆனால் உடைந்தது தான். அடிமனதில் சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த பிரிவினையும் அவங்களுக்குள்ள இருக்கிறதான கருத்து வேறுபாடுகளும் ஆழமாய் பதிந்திருக்கும். பாஸ்டர் சொல்றாரு ஃபேஸ் வேல்யூக்காக, ஊழியக்காரர் சொன்னாருன்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க கையை பிடிச்சி. ஆனால் அங்கே உடைச்சல் இருக்கிறார். அதனால்தான் வேத சிச்சனுக்கு ஆலோசனை சொல்லுது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் எடுப்பித்து கட்டுவேன், அதிலே உள்ள திறப்புகளை நான் அடைப்பேன். ரிப்பேர்ஸ் அண்ட் ரெனோவேஷன் பண்ணுவார் ஆண்டவர். ஆவியானவர் வரணும், வேத வசனங்கள் வரணும். மலேசியால ஒரு ஃபேமிலி எனக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. சூசைன்னு சொல்லிட்டு ஒரு பையன், அவன் லவ் பண்ணி கட்டிக்கினான் விஜய்ன்ற ஒரு பொண்ணு. அவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். அவன் மனைவி சாயங்காலம் 7 மணி ஆனாக்கா கார் எடுத்துட்டு பப்புக்கு போயிடுவான். விடிய காலையில் வரா. இதுதான் பிரச்சனை. என்கிட்ட வந்து, பாஸ்டர் நான் லவ் மேரேஜ் பண்ணினேன், விஜயை கட்டிக்கிட்டேன், அவர் நைட்டு கார் எடுத்துட்டு போகிறேன். எல்லாம் ஆளுக்கு ஒரு கார் இருக்கும். மலேசியா சிங்கப்பூர்ல கார் எடுத்துட்டு போகிறேன். தலையில் தான் வரா, பப்புக்கு போகிறார். அங்கே சர்வசாதாரண குடித்தல் புகைத்தல் எல்லாம் பெண்கள். நான் தான் சொன்னேன், டே இதை ஒரு ஜப குறிப்பாக எடுத்துட்டு வர. எங்க ஊருக்காரனா இருந்தா அவன் தலைமுடி அவன் கையில எங்கடி போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்காரனா இருந்தா, இந்தியாவில இருந்தா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுவான். நீ அதை இன்னைக்கு ஜப குறிப்பா சொல்ற. நீ லவ் பண்ண, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையா? கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் கேரக்டர் உனக்கு புரியலையா? அவளை ஸ்டடி பண்ணலையா? இன்னைக்கு அது ஊரு மேயற மாடாடு. இதெல்லாம் இன்னும் அநியாயம். அது கன்சீவ் ஆகிட்டு கர்ப்பிணியா இருக்குதான், அது வேற அவனுக்கு டவுட். தகப்பன் தானா இல்லை வேற ஒருவனா? நான் தான் சொன்னேன், இது உங்களுடைய கலாச்சார சீர்கேடு. மேயர் மாடுன்னு தெரியும், நீ அதை கட்டி போடணுமா வேண்டாமா? இன்னைக்கு அதாவது இந்தியாவில் இருக்கவங்க உங்களாம் கையெழுத்து போடணும். எல்லாரும் கொஞ்சம் வெளியில போனாதான் தெரியுது உலகத்தில் இருக்கிறதான செக்ஷுவல் இம்மாரலிட்டி, ஹவு த வேர்ல்ட் இஸ். அவங்களை டேக்கிள் பண்றது எங்களுக்கு மிகுந்த கஷ்டமாக இருக்கிறது. அவங்களுக்கு ஆலோசனை சொல்றது மிகுந்த கஷ்டமான காரியமா இருக்கு. நான் முதலாவது ஞானத்தினால வீடு கட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா? முதலாவது காரியம் என்னன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24, 25, வசனத்தின் மேல் கட்டின வீடு நிலைத்திருக்கும். மத்தேயு 7, 24, 25, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ
அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். 25. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஏன் நாங்க பைபிள் கொடுக்கிறோம் கல்யாணம் பண்ற பையனுக்கு பொண்ணுக்கோ? இது புருஷனுக்கு எழுதிருக்கு. நீதிமொழிகள் 14:1 ஸ்திரீகளுக்கு எழுதிருக்கு. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அங்க புத்தியுள்ள மனுஷன் மத்தேயு 7ல, இங்க புத்தியுள்ள ஸ்திரீ. புத்தியுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டுவாளாம். புத்தி இல்லாதவளுக்கு ஜேசிபியோ சம்மட்டியோ சுத்தியோ கடபாரியோ தேவையில்லை. அவ இடிக்கிறதுக்கு தன் கையும் தன் வாயுமே போதும், இடிச்சிருவா. இன்னைக்கு நீங்க எல்லாம் வீட்டுல உட்காந்து சாயங்காலமான சீரியல் பாக்குறீங்கல்ல, ஏன்னா அருமையான குடும்பத்தை கட்டுறதுக்கான ஆலோசனை எல்லாம் கொடுக்குறாங்க இல்ல? யார் குடியை கெடுக்கலாம், யாரை பிரிக்கலாம், என்ன சூதர் பண்ணலாம், எப்படி அழிக்கலாம். தயவு செய்து கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க டிவி சீரியல் முன்னாடி உட்காராதீங்க, சீர்கெட்டு போயிருவீங்க. உங்க கையால உங்க குடும்பத்தை இடிக்கிறதுக்கு ஆலோசனை தான் அதை சொல்லப்படுறது. அதுவும் ஒரு சீரியல், இன்னும் 2 சீரியல், பல சீரியல் வருது, பல எபிசோடு வருது. அதனால நீங்க புத்தியுள்ள ஸ்திரீயாய் புத்தியுள்ள புருஷனாய் வார்த்தையின் மேல், வசனத்தின் மேல், கண்மலையின் மேல் உங்கள் வீட்டை கட்டுங்க. வீடுகள் கட்டும்போது மேஸ்திரி கொத்தனார்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அஸ்திபாரம் போடும் பொழுது நவதானியம் போடணும், தங்கம் வெள்ளிலாம் போடணும். தங்கம் வைக்கிற வரைக்கும் போட முடியும். இப்படி போட்டு நான் அப்படி போன உடனே கொத்தனார் தோண்டி எடுத்துருவோம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் வசனத்தை சொல்லி ஜெபிச்சு அஸ்திபாரம் போடும். வீடு கட்டுறவங்களுக்கு நான் தான் சொல்லி வருவேன். ஒரு ஊழியக்காரன் ஆனா எத்தனை ப்ரோக்ராமுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க, அஸ்திபாரம் போடுறதுக்கு ஜெபிக்க கூப்பிடுறாங்க. அப்போ நாங்க என்ன சொல்லுவோம், நீங்க தானியம் நவதானியம் போடவானா? மேஸ்திரி சொல்லுவான் கோழி இறக்கணும், ஆடு இறக்கணும். நான் சொல்லுவேன் இயேசு ரத்தம், கண்மலையின் மேல் கட்டுங்க, வசனத்தின் மேலே கட்டுங்க. புத்தி இல்ல ஸ்திரீ, புத்தி இல்ல புருஷன் குடும்பத்தை கட்டணும். குடும்பத்தை கட்டுறது கணவன் மனைவி 2 பேருக்கும் சமமான பொறுப்பு இருக்கு. உண்மை, 2 பேருக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இது என் வேலை இல்ல. சிங்கப்பூர்ல ஒரு தம்பி இருக்கிறார், விசுவாசி குடும்பம் தான், லுத்தரன் சர்ச். அவரு என்கிட்ட பேசும்போது அவங்க வீட்டில் தங்கி இருந்த போது சொல்றாரு, அவர் வைஃபை கூப்பிட்டு இன்னும் வேலை சொல்லிச்சு. அவர் கூப்பிட்டார் வைஃப், கவிதா உன் உயரத்துக்கு எது கீழவோ அதெல்லாம் நான் செய்யறேன், அதுக்கு மேல இருக்கிறதால நீ செஞ்சுக்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பொறுப்பா? இதெல்லாம் என் வேலை கிடையாது, இது நீ பார்த்து. இருவரும் ஒரு மனமாய் குடும்பத்தை பொறுப்பாக கட்டுவோம்னால் நல்லது. இன்னும் சில குடும்பங்கள் இருக்கு, ஈகோ, ஈஜிஓ, ஈகோ. எங்க இருந்து வந்தது? ஈகோ தலை தூக்குனா அந்த குடும்பம் சின்ன விடமாயிடும். ஈகோன்னா என்ன தமிழ்ல? பெருமையா, மேட்டுமையா? தலகணம். தலகணம் தலகணம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா நீ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மாட்ட, டெமாலிஷ் பண்ணுவ. You will not build, you will pull it down. கட்டி எழுப்ப மாட்டேன், அதை இடிச்சு போடுது. உண்மை சொல்றேன், நீ வீட்டை கட்டணுமே தவிர இடிக்கிறதுக்காக எல்லாம் சேர்த்து வச்சது. இன்னைக்கு நல்ல காலங்கள் அப்படி இருக்காங்க. கல்யாணம் பண்ண உடனே தனி கொடுத்தன வச்சிருக்கணும், அதை வச்சிருக்கோம், ஓகே நல்லது, போங்க போய் தொலைங்க, அதனால நீங்க அங்க போயாவது கட்டுங்க. கணவனும் மனைவியும் ஒரு மனமா குடும்பத்தை நடத்தலைன்னா அந்த வீடு
விரிசல் விட்ட வீடு. அதுதான் அந்த வசனத்தை சொன்னேன். விழுந்து போன கூடாது, அதுல கீறல் வெடிப்பு, எப்படியானாலும் தண்ணி உள்ள லீக் ஆயிடும், உள்ள வந்துடும். வெயில் காலத்துல வரனாலும் மழை காலத்துல உள்ள வந்துடும். வெடிப்புள்ளது, வெடிப்புள்ளது. ஒரு குடும்பத்துக்கு அதிகமாக பொறுப்பா இருக்கிற கணவன், இரண்டாவது மனைவி, 2 பேரும் சேர்ந்து செய்யணும். நான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியை சொல்றேன், there is a woman behind every success of man. ஒவ்வொரு ஆண்களுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாள். அவனை முன்னிறுத்தி இவள் பின்னாடி பேக் பிளே, பின்னணி. இவங்க வாசிக்கிறது ஒழுங்கா இருந்ததுன்னா அவன் சக்சஸ் ஆகிப்பான். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டை போய் படிச்சுக்கிடுங்க. ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ எப்படி இருக்கணும் அங்க எழுதி வச்சிருக்கிறார். வீடு ஞானத்தினால கட்டணும், ஞானம் இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் வேதத்தை வாசிக்கிற ஞானம், ஞானம் இல்லாம கட்ட முடியாது. சாலமோனுக்கு ஞானம் இருந்தது, ஆனா புத்தி இல்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல சிம்சோன், ராகாப் வேசி, இவங்க பேரெல்லாம் இருக்கு, ஆனா சாலமோன் பேரை காணும். பெரிய சக்கரவர்த்தி, பரலோகத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் லிஸ்ட் அங்க நடக்குது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில். ஆனா சாலமோன் பேரை காணும். ஏன்? 2 தரம் கர்த்தர் அவனை எச்சரிக்க கூட அவன் விக்கிரகத்துக்கு பின்னாடி போனான். ஏனென்றால் அவன் ஸ்திரீகளின் இச்சையினாலே விழுந்து போனான். அவன் வீட்டை கட்டல. ஆகாபும் எசபேலும் இஸ்ரவேல் தேசத்து ராஜா ராணி, ஆனா அவங்க வீட்டை கட்டல. ஏன்னா மேட்டிமை. சங்கீதம் 118 15 16, சங்கீதம் 118 15 16, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். 2 வசனத்தை 2 தரம் பராக்கிரமம் செய்யும். நீதிமானே, நீதிமானே, உன்னுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கா? எப்ப பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, அடி தடி, குழப்பம், வாக்குவாதம், வீண் பேச்சு இருக்கா? கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வீட்டில் ரட்சிப்பின் சத்தம், பாடல், துதி, ஆராதனை இருந்தால் கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நீ துதிக்காமல் ஜபிக்காமல் வீட்டை நீ யுத்தகலமாக்கினால் அங்கே கர்த்தர் கரம் வராது, சாபம். கணவன் மனைவி 2 பேரும் விட்டு கொடுங்க. எப்ப பார்த்தாலும் அடி தடி, வெட்டு குத்து, கை கரண்டி எடுத்து அடிக்கிறது, மத்த எடுத்து அடிக்கிறது, இவன் அடிக்கிறது, இவன் கையில என்ன கிடைச்சாலும் கிளாஸ் தூக்கி அடிக்கிறது. வீடுகளில யுத்தகலமாக நீங்க வைப்பீங்களானால் அந்த வீட்டில கர்த்தர் வலதுகரம் வராது, பராக்கிரமம் செய்ய மாட்டார். நீங்க தலைகடியா நின்று ஜெபிச்சாலும் உங்க வீட்டுல அற்புதம் நடக்காது. வீடு குட்டி பரலோகமா இருக்கும். முன்னாடிலாம் நான் வீட்டுக்கு விசிட் போகும்போது ஹாலில் ஒரு போர்டு இருக்கும், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த அன்சீன் கெஸ்ட், த சைலண்ட் லிசனர். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியும்? எங்கள் வீட்டில் இயேசு கிறிஸ்து காணப்படாத விருந்தினர், ஆனால் அமைதலாய் கவனித்துக் கொண்டிருக்கிறவர், சைலண்ட் லிசனர். இந்த போர்டு இப்போ போடுறதில்லை, இஎல்எஸ்லாம் கூட காணும். பழைய காலத்துல வீடுகள்லாம் சிஎஸ்ஐக்காரங்க வித்துரன்காரங்க வீடுகள் போகும்போது அவங்க வீட்டில் அந்த போர்டு இருக்கும். சொல்லணும், சிஎஸ்ஐல சொல்லி அந்த போர்டு மறுபடியும் கொண்டாயான்னு சொல்லணும். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a silent listener, unseen guest in your house. வாசப்படியில் நின்று தட்டுவார், நீ கதவை திறக்கணும். அந்த சத்தமே கேட்காதபடி நீ கூச்சல் போட்டீங்கன்னா அவர் பக்கத்து வீட்டுக்கு போய் கதவை தட்டுவார். ஏன்னா நீங்க கத்திட்டு இருக்கீங்க, நான் எங்க சமாதான பிரபு, நான் எங்க வர்றது உங்க வீட்டுக்குள்ள? நீங்க என்னையும் பாஞ்சு அடிச்சுக்கிட்டு போடுறது. சங்கீதம் 106:25 பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, வீடுக்கு பதிலாக கூடாரம்னு யூஸ் பண்ணியிருக்காரு. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முணுமுணுத்தார்கள்.
தங்கள் கூடாரங்களில், தங்கள் வீட்டுல, குடும்பத்துல முணுமுணுத்தாங்கன்னா கர்த்தர் சத்தம் கேட்குமா? கேட்காது. குடும்பம் அப்படின்னு சொன்னா விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போக மாட்டான். யார்கிட்ட தோத்து போறோம் கொஞ்சம் கவனிங்க. கணவன் மனைவி, மனைவி நீ யார்கிட்ட தோத்து போகிற? உன் சொந்த சரீரத்தின் பாதி கணவன்கிட்ட தோத்து போகிற. கணவன் மாறே நீ யார்கிட்ட தோத்து போற? உன் சொந்த மனைவி கிட்ட தோத்து போற. நான் இன்னும் விளக்கமா சொல்லட்டுமா? ஏன் ஐயாக்கு உதாரணமா சொல்றேன். என் காலு அப்பா மேல பட்டுடுச்சுன்னா நான் என்ன சொல்லணும்? சாரிப்பா மன்னிச்சுக்கீங்கப்பா சொல்லணும். சொல்லணுமா வேணாமா? மரியாதை நிமித்தம், கணத்தின் நிமித்தம் சொல்லணும். ஆனால் இதுவே மனைவியுடைய கால் கணவன் மேலோ, கணவனுடைய கால் மனைவி மேலோ பட்டால் மன்னிப்பு தேவையில்லை. அது உரிமை. அப்படியானால் உங்களுக்கு உரிமை இருக்கிற அந்த உரிமை மேல எப்படி ஈகோ வந்தது? புரியுதா உங்களுக்கு? சிலர்லாம் என் படிப்பு என்ன, என் குடும்பம் என்ன, என் வருமானம் என்ன, என் ஆஸ்தி என்ன, அன்னைக்கு பொண்ணு கொடுக்கும் போது நீ யோகிதை என்னன்னு உனக்கு இப்ப யோசிச்சுப்பாரு. இப்ப வந்துடுச்சு எல்லாமே. ஐயா சிரிக்கிறார். பொண்ணு கொடுக்கும் போது என்ன யோகிதை இருந்தது? இன்னைக்கு எல்லாம் யோகிதை வந்திருக்கு. பழையதெல்லாம் கோழி கிண்டி எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. வசனத்தின் மேல் கட்டு வீட்டை. வசனத்தை 2 பேரும் உட்கார்ந்து. சில வீடுகளை குடும்ப ஜபம் இல்லைங்க. அதனாலதான் குடும்பம் இன்னைக்கு சீர்கெட்டு போகிறது. 4 செவத்துக்குள்ள நடக்கிறது கச்சேரி கோர்ட்டு வரைக்கும் ஏன் வருது? ஏன் எங்க கிட்ட வருது? விவாதத்தை பஞ்சாயத்து ஏன் எங்க கிட்ட வருது? அது நீங்களும் முடிச்சுக்கணும். வீட்டுக்குள்ள இருக்கிற சம்பவம் வெளியில வரக்கூடாது. எபிரேயர்ல எழுதிருக்கு, விவாக மஞ்சம் பரிசுத்தம் உள்ளது. Do not defile. அதை நீ அசுசிப்படுத்தாதே. உன் வீட்டு கணவன் மனைவி காரியத்தை எங்க கிட்ட 3ஆம் மனுஷகிட்ட நீ சொன்னினாலே உன்னுடைய பெட் விவாக மஞ்சத்தை நீ அசுசிப்படுத்துற. புரியல? உங்க 4 செவத்துக்கு நடுவில் கணவன் மனைவி நீங்க என்ன பண்றீங்கன்றத எங்க கிட்ட வந்து சொல்றீங்க. நான் ஆழமா போட வேண்டாம், அதுக்கு கொஞ்சம் விரசமா போயிடும். உங்க 4 செவத்துக்குள்ள நடக்கிற சம்பவங்களை எங்க கிட்ட சொல்றதும் இல்லாம கோர்ட்டுல அவிசுவாசிகள் முன்னாடி நீங்க கொண்டு வந்து வாக்கு அங்க ஆர்குமெண்ட் நடக்கிறது, வாய்தா வருது. ஏன் இந்த விவாகம் மஞ்சள் அசுசிப்படுகிறது? நான் 2வது காரியத்துக்குள்ள போகிறேன். வசனத்துக்கு மேல நீங்க கட்டுங்க. வசனத்துக்கு மேல கட்டுங்க. உங்க வசனம் என்ன சொல்றது? கணவன் தலையா இருக்கார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் படிச்சுக்கங்க. அதுவும் பிரம்மச்சாரி தான் எழுதியிருக்காரு. முழுவதும் படிச்சுக்கங்க. முழுவதும் படிச்சுக்கங்க. கணவனுக்கு தலை, மனைவி கீழ்ப்படி. இங்க ஒரு அம்மா இருக்காங்க குளத்தூர்ல. எங்க வீட்டுக்கு ஒரு ஐயா அடிக்கடி வருவாரு. பல வருஷமா என்னோட கான்டாக்ட் இருக்காரு. அந்த அம்மா வந்து 2 PhD, 2 மாஸ்டர் டிகிரி, அவ்வளவு படிச்சவங்க. ஆனால் கணவனுக்கு சோறு போட மாட்டாங்க. மாசத்துல அந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சேர்த்து 1 லட்சம் ரூபாய் சாப்பாடு செலவு வாங்குவாங்க. ஆனால் அவங்களுடைய குடும்பம் எப்பவுமே சண்டை, சச்சரவு, சண்டை. அந்த மனுஷன் என்கிட்ட வந்ததுனால இது வரைக்கும் அவங்க குடும்பமா இருக்கு, ஒட்டி இருக்கு. அவன் வந்து சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவான் தெரியுமா அந்த மனுஷன்? ஐயா, நான் ஒன்று தற்கொலை பண்ணிக்கணும், இல்லைன்னா கொலை பண்ணணும். இந்த 2 முடிவோட வருவான். எப்போ பார்த்தாலும் கொலை பண்ணணும், தற்கொலை பண்ணிக்கணும். தேவ கிருபையினால நான் வசனத்தை கொடுத்து தைரியப்படுத்தி அவனுக்கு ஆலோசனையை சொல்லி இதை 2யுமே செய்யாம வச்சிருக்கேன். அது என்னது? ஐசியூல இருக்க மாதிரி தான் அர்த்தம். அந்த குடும்பம் உயிர் ஊசலாடிட்டு இருக்குது. பெண்கள் வந்து ரொம்பவும் ஆண்கள் மேல உங்களுடைய ஆதிக்கத்தையும் செலுத்தக்கூடாது. ஆண்கள் பெண்கள் மேல அதிகமான அடிமைத்தனத்தையும் செலுத்தக்கூடாது. நான் சொல்றேன், இதையெல்லாம் நாங்க சொல்லலாம், வேற யாரும் உங்களுக்கு சொல்லிட்டாரு.
ஹோட்டல் மாதிரி சொல்ல போறேன்னா, இல்லை புகாரி ஹோட்டலில் சொல்லி தர போறான்னா, இல்லை மட்டன் கடைக்காரன் பால் கடைக்காரன் சொல்லி தருவானா உங்களுக்கு? கர்த்தருடைய வசனத்தை கற்பிக்கிற போதகர்கள் தான் நம்ம சொல்லி தரோம். டேக் இட் ஃப்ரம் மீ. நான் 2வது காரியத்துக்குள்ளாக போகிறேன். வீடு அவசரத்தினாலே கட்டப்பட்டது. முதலாவது வார்த்தை நான் சொன்னேன், வசனத்தின் மேல் கட்டு. 2வது, அவசரத்தினால் வீடு கட்டப்படாது. ஆதியாகமம் 16:2 சாராய் ஆபிரகாமை நோக்கி, ஆதியாகமம் 16:2 நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கர்ப்பத்தை அடைந்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட ஒரு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். கர்த்தர் பேசலையா? ஆபிரகாமோட பேசுகிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் திட்டமாய் தெளிவாய் இருக்கு. வாக்குத்தத்தம் இருக்கும் பொழுதே அந்த வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணி காத்திருந்து ஜபிக்காமல், இப்போ அம்மா தலை தூக்குறாங்க. நான் தான் வயசாச்சு, எனக்கு வழிபாடு நின்று போச்சு, நான் கிழவி, என் வேலைக்காரிக்கிறா. அந்த காலத்துலலாம் ஒரு சம்பிரதாயம் இருந்தது, இப்போ இல்லை. என் வேலைக்காரி அடிமை பெண், எகிப்தின் அடிமை பெண் ஆகிறார், அவரோட சேரும், எனக்கு பிள்ளை உண்டாகும். பாருங்க, ஆதியாகமம் 15:4 திட்டமான வார்த்தை கர்த்தர் சொன்னாரு, உன் கர்ப்ப பிறப்பே. நான் I wanted to highlight this sentence. உன் கர்ப்ப பிறப்பே. ஆதியாகமம் 17:1 மறுபடியும் எச்சரிக்கிறார், நீ உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்படிதான் ஆண்டவர் எச்சரிக்கிற போது கூட கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை 2 பேருமே துச்சமா நினைத்தாங்க. சாரால் சிரிச்சது உங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் கூட ஒரு இடத்துல சிரிச்சிட்டாரு. ஆதியாகமம் 17:17 ஆபிரகாம் சிரிச்சான். ஆதியாகமம் 18:12 சாராலும் உள்ளத்தில் நகைத்தார். தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நம்ப முடியாதபடிக்கு நீங்கள் நகைப்பாய் எடுப்பீங்களானால் அது அவசர புத்தி, அவசர கோலம் அள்ளி தெளிச்சதுன்னு சொல்லுவோம் தமிழ்ல பழமொழி. அவசரமா நீங்க பண்ணக்கூடாது. குடும்பத்தை எப்பவுமே குடும்பம் நிதானமானது. நிதானமும் பொறுமையும் இல்லாத அழிந்து போன குடும்பங்கள் இன்னைக்கு ஏராளம். எடுத்தோம் கொட்டணும் கவுத்தோம் சொல்லக்கூடாது. பொறுத்திருங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார் தமிழ்ல இருக்கு. வேதமும் மத்தேயு 5 சொல்லுது, பொறுமை உள்ளவர் பூமியை சுதந்திர. அததான் அவங்க பழமொழியை சொல்லியிருக்காரு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வசனம், பழமொழியோட மேட்ச் ஆகுது. நிதானம் இல்லை, அவசரம். எல்லாத்துலையும் எடுத்தோம் போட்டுன்னு கவுத்தம் இருக்காது. கர்த்தர் சமூகத்துக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களோட பிரச்சனைகள் தீர்க்க முடியலையா, உபவாசம் பண்ணுங்க. தேவ மனுஷர்கள் இருக்கிறாங்க, உங்களை நடத்துகிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஐயா எங்களுக்காக ஜெபிங்க, இந்த காரியத்தில் எங்களுக்கு ஜெயம் இல்லை, இந்த காரியத்தில் நாங்கள் வெற்றி பெற முடியலை. நீங்கள் செய்தது இல்லை, நீங்களே முடிவு எடுத்துறீங்க. சாரால் எடுத்துட்ட பாருங்க முடிவு. அதுதான் இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அந்த முடிவு தான் இன்ன வரைக்கும் பிரச்சனையா தான் இருக்கு, தலைவலியா தான் இருக்கு. இஸ்மவேல் துஷ்ட மனுஷன், இன்ன வரைக்கும் நம்மளுக்கு அவன் துஷ்ட மனுஷனா தான் இருந்துட்டு இருக்கான். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. குடும்பத்தை நடத்துறதுக்கு நமக்கு தேவை பொறுமை, நிதானம். உணர்ச்சிகளுக்கு மனுஷனுக்கு உணர்ச்சினாலே பில்டிங், உணர்ச்சிகள் பில்டிங். ஆனால் நம்ம உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு போகணும். ஒரு வார்த்தை வரும்பொழுது, நான் சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். அமெரிக்க தேசத்தில் ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதின ஒரு புத்தகம், 72 மணி நேர பாலிசி அப்படின்ற 72 hours பாலிசி. என்னுடைய டேப்ல இருக்கு, நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். எந்த காரியமானாலும் 72 hours நீங்க வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை அந்த காரியத்துக்கு நீங்க பேச வேண்டியதாவே இல்லாம இருக்கும், ஒருவேளை அந்த பேசாம இருந்தினால் அந்த காரியம் சுகமாய் முடிச்சிருக்கும். நம்ம என்ன பண்றோம், ரியாக்ட் பண்ணிடுறோம், இமிடியேட் ரியாக்ட். சில தடவை நம்ம மொபைல்ல பாக்குறோம்ல, உடனே லைக் பட்டன் போட்டுருவோம், இல்லைனாக்கா தம்ஸ் அப் போட்டுருவோம். இமிடியேட் ரியாக்ட் பண்ணாதீங்க. அது ஒன்றும் மொபைல்ல வர மெசேஜ் கிடையாது வாழ்க்கை.
சாஃப்டா சென்சிட்டிவானது, தாமரை இலையில தண்ணி போன்றது. நீங்க எடுத்து கொட்டி கவுத்துறாதீங்க, அவசர கோலமா அள்ளி தெளிச்சிடாதீங்க. நிதானமா 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 இருக்கும். அப்போது உங்களுடைய குடும்பம் கட்டப்படும். முதல்ல நான் சொன்னேன், வசனத்தை மேல கட்டுங்க. ரெண்டாவது, நிதானமா கட்டுங்க, அவசரப்பட்டு கட்டாதீங்க. வசனத்தை பாருங்க, வசனத்தை பாருங்க, வசனத்தை பாருங்க. அவசரம் அவசரம் அவசரம், எமோஷனலி டேக்கிங் டெசிஷன். எங்க வீட்டாண்ட ஒரு அம்மா இருந்துச்சு, எங்க வீட்டுக்கு பின்னாடி. அந்த அம்மையார் மலர்னு பேரு. கணவன் கிட்ட எதுவும் டிஸ்கஸ் பண்ணாம இந்த அம்மாவே முடிவு எடுத்துறாங்க. அந்த அம்மா ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சுக்காரங்க. அடிக்கடி இந்த மாதிரி நான் பண்ணிடுறோம், உபவாசம் எடுத்துட்டு போய் சர்ச்சில் வரணும். நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், நல்லதுதான். உபவாசிக்கிற ஜெபிக்கிற நல்லதுதான். ஆனால் உனக்கு ஒரு தலை இருக்குல்ல, அவங்க கிட்ட கேட்கணுமா வேணும்? அந்த தலை வந்து எங்க வீட்டு அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டான். இதுதான் சொல்றது, உங்களுடைய விவாக மஞ்சம் பரிசுத்தம் உள்ளது, அசுசிப்படுத்தாத. இப்ப இந்த வசனத்துல ஒட்டு பாருங்க. அவன் வந்து என் வைஃப் கிட்ட சொல்ல, அக்கா அக்கா இந்த மலர் பண்றா பாருங்கக்கா, எப்ப பார்த்தாலும் உபவாசம் உபவாசம்னு சொல்லிட்டு ஜபம் ஜபம் சொல்லி சர்ச்சில் போய் உட்காந்துக்கிறான். நான் இங்க ராத்திரிலாம் தனியா படுத்து கிடக்குறேன். விவாகம் கொஞ்சம் அசுசி ஆயிடுச்சா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஏன் மனைவி வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் அவனை கூப்பிட்டேன், தம்பி வாப்பா, அப்பா இந்த பிரச்சனை, இந்த விஷயத்தை அக்கா கிட்ட பேசக்கூடாது, அண்ணன் கிட்ட பேசணும். இது அக்கா கிட்ட பேசக்கூடாது, என்கிட்ட பேசணும். சரி, போய் உன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வா. எடுத்தேன். 1 Corinthians 7ஆம் அதிகாரம். உனக்கு அவன் தலையாக இருக்கிறான், உன் ஜெபங்களுக்கு உபவாசங்களுக்கு தடை வராதபடிக்கு அவனிடத்துல நீ பர்மிஷன் வாங்கினியா? நீ போய் அங்க ஆவியில நிரம்பி அக்கினியில இருக்க. இவன் ஆவியில தான் நிரம்புறான். இவன் இந்த ஆவியில நிரம்பல, இச்சையின் ஆவியில நிரம்புறான். நீ அங்க பரிசுத்த ஆவியில நிரம்ப. அவன் வந்து வேற எங்க போவான்? அவன் கிறிஸ்தவன். இதுவே வேற ஆளா இருந்தா வேற எங்கே போவான்? நான் குடும்பத்தை பற்றி பேசும்போது இதை கொஞ்சம் ஆழமா பேச வேண்டி இருக்கிறது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். யூடியூப்லயும் இதை கேட்க தான் போறாங்க. நான் ஒரு 64 வயது கிழவன், 2 பிள்ளை, 2 மருமக, 3 பேரும் ஒரு பேத்தி சம்பாதிச்சவன். நான் இதை பேசுகிறதுக்கு அருகதை உண்டுன்னு நான் நினைக்கிறேன். கணவன் மனைவிகளே, நீங்கள் ஜெபிக்கணும் உபவாசிக்கணும்னா புருஷன்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். சிலரெல்லாம் ரட்சிக்கப்படாத புருஷனை வீட்டில் வச்சிருப்பாங்க. பக்குவமாக தான் சொல்றாரு, போதனையின்றி உன்னுடைய கற்புள்ள நடக்கையினாலே உன் கணவனை நீ கீழ்ப்படுத்திக் கொள்ளலாம், ரட்சிப்புகளை நடத்தலாம். வசனம் இருக்கு, எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. இந்த வசனம் இல்லை என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் கொடுத்துட்டு எப்படின்னா வாழ்ந்து போ, காட்டில் மேய மாடு மாதிரி வாழ்ந்துடு இல்ல. நமக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கு, சட்டம். அந்த ஃப்ரேமுக்குள்ளதான், சட்டத்துக்குள்ளதான் நீங்க வாழணும் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்காக தான் 1 மணி நேரம் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனையும் ஏன் பிரசங்கம் பண்றோம்? நான் அந்த தம்பியும் அந்த பொண்ணையும் ஒன்னா வர வச்சு பேசி 2 பேருக்கும் ஆலோசனை சொல்லி அனுப்பின பிறகு வேத வசனத்தின்படி அவங்க கிட்ட கட்டினேன். அல்லேலூயா. 3வதாக அபிஷேகத்தின் மேல் கட்டின வீடு. அபிஷேகத்தின் மேல் கட்டின வீடு. மத்தேயு 25:3-4, மத்தேயு 25:3-4. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயும் கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். இந்த பேரபல் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். 10 கன்னிகைகளை குறித்தது. 5 கன்னிகைகள் புத்தி இல்லவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற கணவன் மனைவியாக குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்ப ஜபம் பண்ணும்போது ஒருவர் கை ஒருவர் பிடித்து குடும்பமாக பிள்ளைகளாக கை பிடித்து நீங்க செவி. ஒருவரில் உள்ள அபிஷேகம் மற்றவர்களுடைய பாயும். அபிஷேகத்துல நிரம்பி ஜபிங்க. குடும்ப ஜபங்களில் நீங்கள் கணவன் மனைவி கை பிடிச்சு ஜபிங்க.
அப்போது உங்களுக்குள் சாத்தான் பிரிவினையை ஏற்படுத்த முடியாது. சரீரத்தின்படி 2 பேரா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார் 2 பேரும் ஒருவரே, இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறீர்கள். ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஒரு குடும்பத்தை கட்டணும்னா வசனத்தின் மேல் கட்டுங்க. இரண்டாவது என்ன சொன்னேன்? அவசரப்படாம நிதானமா கட்டுங்க. அபிஷேகத்தின் மேலே கட்டுங்க. அபிஷேகத்தின் மேலே கட்டுங்க. 1 யோவான் 2:16 என்ன சொல்றது? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாக உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானது அல்ல, அவைகள் உலகத்தால் உண்டானது. இதையெல்லாம் நீங்க ஜெயிக்கணுமானால் அபிஷேகம் இருக்கணும். கணவன் மனைவி வீட்டுல ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுங்க. அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெறுகிறதுக்காக ஜெபிங்கள், முயற்சியுங்கள், ஊழியரை சந்தியுங்க. கணவன் அபிஷேகம் பெற்று மனைவி அபிஷேகம் பெறாமல் இருந்தா ரெட்ட மாட்டு வண்டி ஒரு பக்கம் ஒண்ணு இழுக்கும், ஒரு பக்கம் ஒண்ணு இழுக்கும். டெஸ்டினேஷன் போய் சேர முடியாது. போய் சேர வேண்டிய ஊரை நீங்க போய் சேர முடியாது. 2 பேரும் பேரலா ரயில் தண்டவாளம் மாதிரி போகணும். அப்பதான் நீங்க போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் போய் சேர முடியும். 1 ராஜாக்கள் 21:25 இந்த எசபேலை பத்தி பார்க்கிறோம். தன் மனைவியாக எசபேல் தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாவை போல ஒருவனும் இல்லை. இங்க பாருங்க, இவன் பொண்டாட்டி தாசன், அவனும் ரட்சிக்கப்படல, அபிஷேகம் இல்லை, இவனும் அபிஷேகம் இல்லை. ஆனா கர்த்தரை பத்தி தெரியும். பொண்டாட்டி என்னென்ன தூண்டி விடுறாங்களோ அதுபடியே செய்வான். அவங்க குடும்பம் வாழ்ந்துதா? நாசமா போச்சு. அவன் செத்தா, இவன் செத்தா, இவன் தலை மண்டை ஓடும், கை உள்ளமே இருக்குது, மத்தவன் நாய்க்கு. அந்த குடும்பம் சீர்விட்டு போச்சு. அபிஷேகம் இன்றி மனம் போன போக்கிலே கட்டப்பட்ட ஆகாப் எசபேல் வீடு நிலை நிற்காமல் அழிந்து போனது. ஆகாப் தன் மனைவி தூண்டி விட்டபடியே செய்யறான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்தான். இன்னும் பெண்கள் சிலர் இருக்கிறாங்க. ஆதியாகமம் 35:17-19. ஆதியாகமம் 35:17-19. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பத்தா ஊருக்கு போகிற வழியில அடக்கம் பண்ணப்பட்டாள். இது என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன கவனிங்க. புருஷன் யாக்கோபு மாமனார் வீட்டோட மருமகனா இருந்தான். கல்யாணம் பண்ணிட்டு 20 வருஷம் மேல இருந்தான். இப்ப புறப்பட்டு தன் தாய் தகப்பன் வீட்டுக்கு வரான். இப்போ வரும்பொழுது ராகேல் மரிச்சிட்டார். ஏன் மரிச்சார்? கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போகாத ஒரு ஸ்திரீ உண்டானால் ராகேல் தான். வழியிலே செத்தார். ஏன் சொல்றேன்? புருஷன் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவன், அவளோ திருடி. தன் தகப்பன் வீட்டிலிருந்து விக்கிரகத்தை திருடிக்கிட்டு வந்தது இல்லாம அதை மறைத்து வைத்தாள். ஒட்டகத்தின் மேல வச்சு அதுக்கு மேல சேனத்தை போட்டு அதுக்கு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு நான் மாத வழிபாடுல இருக்கிறேன் அப்படின்னு அப்பாவை ஏமாத்தினா, புருஷனை ஏமாத்தினா. புருஷன் ரட்சிக்கப்பட்டவன், மனைவி திருடி. இப்போ கர்த்தர் புருஷன் வீட்டுக்கு கொண்டு போனார் அவளை? இல்லை. 2 பிள்ளை பெத்தா, ஆனா வழியிலேயே மறித்து வழியிலேயே அடக்கம் பண்ணாங்க. எவ்வளவு பெத்தட்டிக் பாருங்க. பரிதாபமான ஒரு நிலைமையில கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போகாத ஒரு தீவா ராகேல். வேதத்துல பாருங்க எவ்வளவு பெரிய இந்த கேரக்டர் பாருங்க, எப்படி முடிச்சுட்டா பாருங்க ஆண்டவர் கதையை. கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போகல. புருஷன் நீதிமான், மனைவி திருடி. உருப்பட அந்த குடும்பம் விடுவார ஆண்டவர்? அவன் கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய தரிசனத்தை நம்பி ஜபம் பண்ணி போராடி நைட்டு ஜபம் பண்ணி ஜெயிச்சுட்டு வரான். இது திருடி. ஆண்டவர் கூட விடுவார?
கத்தம் கத்தம் விட்டா வெளியிலே கதையை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சில பெண்கள் விடிக்க நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். சில பெண்கள்லாம் கணவன் மையந்து போடுற வீட்டில் மளிகை பொருள், கணவன் பாக்கெட்டில் இருந்து திருடுறது, பர்ஸில் இருந்து திருடுறது, வீடுகளில் எனக்கு தெரியுங்க. அக்கம் பக்கத்துல எல்லாம் நான் பார்த்துருக்கேன். கணவன் 2 கிலோ தோரப்பருப்பு வாங்கி வச்சா 1 கிலோ தோரப்பருப்பை எடுத்து போய் விற்று காசு ஆக்கிடுவாங்க. பட்டுப்புடவை வச்சுக்கிட்டு, நகை சீட்டு, நட்டு சீட்டு, தீபாவளி ஃபண்டு கட்டுறது. யார் நீ ஏமாத்துற? உன் சொந்த சரீரத்தை ஏமாத்துற. வீடுகளிலே இப்படிப்பட்ட குழப்பங்கள் நடக்கும் போது புருஷனை நீ ஏமாத்தலாம், பிள்ளைகளை ஏமாத்தலாம், ஆனால் கர்த்தருடைய 7 கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கின்றன. என்னடா இன்னைக்கு பாஸ்டர் இது மாதிரிலாம் பேசுறாரு நினைச்சுடாதீங்க. சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற தூது. போன முறை நான் என்ன பேசுறேன்? உலாவுகிற தேவன். அல்லேலூயா. நமக்கு இருக்கு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம், கணவன் உறங்கும் போது அவனுடைய பேண்ட் பாக்கெட்ல இருக்கிற பர்ஸ்ல லூட் அடிக்கிறது. இது தேவனுடைய பார்வையிலே துஷ்ட காரியம், அருவருப்பு. உண்மையா இருங்க, உண்மையா இருங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் காரியங்களை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப கேவலமா இருக்கும். அவன் வேலைக்கு போன உடனே இவங்க கிளம்பிடுவாங்க மேட்னி ஷோ, சினிமா போயிட்டு வர்றதுக்குள்ள நல்ல பிள்ளை நாயகமா வீட்டில் வந்து காப்பி போட்டு கொடுத்துருவாங்க சாயங்காலம் வந்தவங்க. இதையும் நம்ம கிறிஸ்தவங்க கை கொள்ளக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்குள் தனி பழக்க வழக்கங்கள் இருக்கு, ஒழுக்கம் இருக்கிறது, நமக்கு ஒரு சட்ட புத்தகம் இருக்கிறது. நீங்கள் அபிஷேகத்தினால கட்டணும். எனக்கு தெரியுங்க, ஆவடியில ஒரு ஊழியக்காரமா இருக்காங்க, வெள்ளதான், ஒயிட் அண்ட் ஒயிட், புடவை, ஜாக்கெட்டு, பேக், செருப்பு, வாட்ச், பட்டை எல்லாம் ஒயிட் தான். பேரெல்லாம் சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்கள பார்ப்பாங்க. ஊழியம் பண்றாங்க. அந்த ஐயா வாட்ச்மேன் வேலை செய்யறாரு, ரிச்சிப்பட்ட கொடுப்போம். ஒரு தடவை நீங்க பிரதர் வீட்டுக்கு போகிற வழியா நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது பைக்கை நிறுத்திட்டு நான் அவங்க வீட்டை பார்த்தா அந்த பிரதர் வந்தார். என்ன பிரதர் பிரைஸ் லார்ட், எங்க சிஸ்டர் எங்க அப்படின்னு கூப்பிட்டார். காலையிலேயே அவங்க போயிட்டாங்க பிரதர் ஊழியத்துக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மாவுடைய பாவாடை, புடவை, ஜாக்கெட்டெல்லாம் தோட்டிட்டு இருக்காரு. இப்போதான் தோசை சுட்டு கொடுத்து பிள்ளைங்களை கொண்டு போய் டியூஷனில் விட்டு வந்தேன். இப்போ எனக்கு நைட் ஷிஃப்ட்ன்றதுனால நான் வீட்டில் இருக்கிறேன். பிள்ளைங்களை கவனிக்கல, கவனமான கவனிக்கல. உன் துணியெல்லாம் புருஷன் துவச்சிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன பண்ண? ஊழியம், ஆத்துமா சம்பாதிக்க. அது ஊழியமா அட்டு ஊழியமா? முதல்ல ஆத்துமா எங்க இருக்குது? உன் வீட்டில் இருக்கு. உன்னோட கணவன், உன் 2 பெத்த பிள்ளைங்க, அது ஊழியம். அந்த ஊழியத்தை நீ செய்யாம வெளியே போய் கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறார், உன் பாவத்தை மன்னிக்கிறார், உன்னை சுகமாக்குறான்னு சொன்னா அந்த வார்த்தையில வல்லமை இருக்காது. அது மாம்சத்தின் வார்த்தையா தான் இருக்கும், அது ஜீவனுள்ள வார்த்தையா இருக்காது. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆள், அதனாலதான் நான் அதை விடலை அந்த கேஸை. சரி பிரதர், சாயங்காலம் சிஸ்டர் வந்துட்டு வாங்க, நீங்களும் அவங்களும் சேர்ந்து வீட்டுக்கு வாங்க. பஞ்சாயத்து வீட்டில் சிஸ்டர் எங்கே போயிட்டு வந்தீங்க? இந்த கிராமத்துக்கு போயிட்டு வந்தீங்க. கீழ்கொண்டையார். சரி, கீழ்கொண்டையார் எத்தனை வீடு சந்திச்சிங்க? என்ன பண்ணீங்க? அப்படியா, இவ்வளோ வீடு சந்திச்சிங்களா? பரவாயில்லையே, உங்கள் வீடு சந்திச்சிங்களா அப்படின்னு. அப்போதான் பிரதர் எங்கேயோ பாயிண்ட்டை பிடிக்கிறாருன்னு அந்த அம்மாவுக்கு பிடிச்சி. உங்கள் வீடை சந்திச்சிங்களா? இல்லை ஐயா, இன்னைக்கு அவருக்கு நைட் ஷிஃப்ட்டு, அதனால் நான் காலையிலே புறப்பட்டேன். நான் சொல்லுவேன், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியம் முதல் வீட்டில் இருக்கு. இன்னைக்கு ஆர்டரை மாத்திடுறாங்க. முதலாவது அன்பு தேவனுக்கு, 2வது உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், 3வது தான் ஊழியம். உன் குடும்பத்தை நீ பார்க்காம ஊழியம்னு போகாத, வரிசையை மாத்தாத. நான் பாஸ்டர்ஸ் செமினார்ல பாஸ்டர்களுக்கு டீச்சிங் பண்ணும்போது கூட இப்படிதான் நான் சொல்லுவேன். விசுவாசிகளான உங்களுக்கும் அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லவ் டு தி லார்ட், செகண்ட் மினிஸ்ட்ரி இல்ல, குடும்பம், 3வது தான் ஊழியம். இதை நீங்க எந்த பரிசுத்தவான் கிட்டாலும் கேட்டுக்கங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. குடும்பத்துக்கு அப்புறம் வந்துதான் ஊழியம், ஊழியம் வந்த பிறகு குடும்பம் வந்துதான்.
குடும்பத்தில் உனக்கு ஆண்டவர் கொடுத்த, உன் வீட்டில் கொடுத்த ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதி நீ. அந்த ஆத்துமாக்களை கோட்டை விட்டுட்டு நீ வெளியே போய் சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் சந்தோஷப்பட மாட்டார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நான்காவதாக நான் முன்னாடி சொன்னது போல வீடு ஞானத்தினால் கட்டப்படும். நீ வீட்டை எப்படி கட்டணும்னா ஞானத்தினால் கட்டணும், அறிவினால் விவேகத்தினால் நிலைநிறுத்தணும். பில்லர் தான் விவேகம். அறிவினால் சகல விதமான பொருளால், இனிமையான பொருளால் அலங்காரமாக வீட்டை டெக்கரேட்டிவ் லைட்டு, இது மாதிரி லைட்டு ஃபேனு எல்லாத்தையும் போய் அறிவினால நீ அலங்காரம் பண்ணணும். நீதிபதிகள் 12:4. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருட்டியாய் இருக்கிறாள். ஒரு ஸ்திரீ குடும்பத்தை கட்டணும். புருஷன் வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வரலாம். அவன் சம்பாதிச்சுட்டு வர்றத வீட்டில் அவதான் கட்டி காக்கணும். சிக்கனமா சேகரித்து சேமித்து வை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதணும், உன்னுடைய காசு பணத்தை அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. பட்டுக்கோட்டை யாரை எழுதினாரா இல்லை மருதகாசி எழுதினாரா தெரியல. அம்மா கையில கொடுத்துரு, அவங்க 600 ஆக்குவாங்க. எங்க கையில இருந்தா உண்மையா செலவுதான் ஆகும். எனக்கு அநியாயத்துக்கு இந்த கிரெடிட் கார்டு ஒன்று வந்தது பாருங்க, அது நம்மளுடைய ட்ராப்புங்க, நம்மளுடைய வீழ்ச்சிக்கு அதுதான் காரணமா இருக்கு. பாக்கெட்ல காசு இருந்தா 500 ரூபாய்க்கு வாங்குவோம், காசு இல்லை கிரெடிட் கார்டு தான் 5000 ரூபாய்க்கு வாங்குவோம். ஏன்னா அது 60 நாளுக்கு அப்புறம் பில்லு வரப்போகுது. விழுந்து போனவங்க எத்தனையோ பேர் கட்டான கிரெடிட் கார்டு, எத்தனையோ பேர் அந்த மாதிரி விழுந்து போன ஆளுங்களை கொண்டு போய் அந்த லாயர் கிட்ட சொன்னேன், அந்த லாயர் கிட்ட விட்டுருக்கேன். நான் இன்னைக்கு இந்த கார்டுல இருந்து அந்த கார்டு, அந்த கார்டுல இருந்து இந்த கார்டு. ஞானமாய் செய்கிறது கிடையாது, ஞானமாய் குடும்பத்தை நடத்துறது கிடையாது. கண்டதே காட்சி கொண்டதே போலன்னு வந்ததெல்லாம் செலவழிச்சு அப்புறம் 1லிருந்து 5 வரைக்கும் கொண்டாட்டம், அதுக்கப்புறம் திண்டாட்டம். அப்படி இருக்கக்கூடாது, நீதியா இருக்கணும். அதுதான் 31ஆம் நீதிமொழிகளை நான் சொன்னேன். ஒரு ஞானமுள்ள ஒரு ஸ்திரீயை நான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறேன். 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 16 முதல் 22. 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 16 முதல் 22. அப்போது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, கேளுங்கள், நான் யோவாவோட பேச வேண்டும், அவரை இங்கே கிட்ட வர சொல்லுங்கள் என்றால், அவள் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் அவர்கள் பிக்ரியின் குமாரனாகிய சேபாவின் தலையை வெட்டி யோவாவிடத்தில் போட்டார்கள். அப்போது அவன் எக்காலம் ஊதினான். அவரவர் பட்டணத்தை விட்டு கலந்து கூடாரங்களுக்கு புறப்பட்டு போனார்கள். யோவாவும் ராஜாவிடத்தில் போகும்படி எருசலேமுக்கு திரும்பினான். ஒரு பட்டணத்துல ஒரே ஒரு ஞானமுள்ள ஸ்திரீ, அந்த ஸ்திரீ பேர் கூட காணும். தாவீதினுடைய படை தளபதி யோவாப் படை திரட்டிட்டு வந்தான். தாவீதுக்கு விரோதமாய் தலையை தூக்கின சேபா என்ற ஒரு மனுஷன் அந்த பட்டணத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். இப்ப அந்த ஒரு ஆளை பிடிக்கிறதுக்காக அந்த பட்டணத்தை அழிக்கும்படி வந்தான். அந்த பட்டணத்துல ஒரே ஒரு ஸ்திரீ ஞானம் உள்ளவள் இருந்தாள். அவள் துணிந்து தைரியமாய் மதில் சுவரில் வந்து கூப்பிடுறா, யோபே இங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? சேபாவுடைய தலை வேணுமா? அதை நான் இன்னைக்கு சாயங்காலம் போடுறேன். ஆனால் எங்கள் பட்டணத்துக்குள்ள மட்டும் யுத்தம் பண்ண உள்ள வந்துடாது. அங்கேயே கேட்டுங்க. ஒரு பெண் ஒரு யுத்தத்தையே தடுத்து நிறுத்தி அத்தனை உயிர்களை பட்டணத்தை காப்பாற்றுகிற ஞானம் இருக்குது. ஒரு ஸ்திரீக்கு ஒரு பட்டணத்தை காப்பாற்றுகிற ஞானம் உண்டானால், ஒரு ஸ்திரீக்கு ஒரு குடும்பத்தை காப்பாற்றுகிற ஞானம் உண்டாயிருக்குமா இராதா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அந்த ஸ்திரீக்கு தெரியும் அந்த சேவா எங்க ஒளிஞ்சிருக்காங்க, தேடி கண்டுபிடிக்கடா, வெட்டி தலையை தூக்கி அப்படி போட்ட பாருங்க. அவன் அதை எடுத்துட்டு போயிட்டான். ராஜாவுக்கு விரோதமாய் தலையை தூக்கின சேவாவின் தலை விழுந்தது. யுத்தம் விழுந்தது. ஒரு ஸ்திரீ ஞானமா தன் பட்டணத்தையே காப்பாற்ற.
பட்டணத்தில் நீதிபதிகள் 14:1 துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய அதாவது ஞானமுள்ளவனுடைய கூடாரமோ செழிக்கும். தம்பதிகள் இருவரும் ஒரு மனமா வாழ்ந்து குடும்பத்தை நடத்தினா அதுவே ஒரு குட்டி பரலோகமா மாறிடுங்க. குட்டி பரலோகமா மாறிடும். நீங்கள் அபிஷேகத்தின் மேல் கட்டுங்க, வசனத்தின் மேல் கட்டுங்க, அவசரப்படாம கட்டுங்க. ஞானத்தினாலே குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. குடும்பம் என்பது என்ன சொல்லுவோம் தமிழ்ல, 1000 காலத்து பயிர். இன்னைக்கு விதைச்சு நாளைக்கு அறுவடை பண்றதல்ல, அது 1000 காலத்து பயிர். இதையெல்லாம் நான் பைபிள்ல மட்டுமில்லை, என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டதை அப்படியே சாரமாக்கி உங்களுக்கு முன்னாடி கொடுக்குறேன். அபிஷேகத்தின் மேல் ஞானத்தின் மேல கட்டுங்க. எங்க ஏரியால கலான ஒரு அம்மா, எங்க பிரேட் அவருக்கு வாரத்துல 4 நாள் வரும். வந்து ஒரே அழுது அழுது மூக சிந்தி போட்டு போவோம். ஐயா, இந்த மனுஷன் பண்ற அக்கிரமம் தாங்கல ஐயா. புருஷன் டைவர்ஸ் பண்ணிட்டான், ஜீவனாம்சம் கொடுக்கணும், மாசம் 10,000 ரூபாய், அதுவும் கொடுக்கறது கிடையாது. பையன் இருந்தா பொண்ணு இருக்கு, சாப்பாட்டுக்கு கஷ்டம். மாடியில புருஷன் இருக்கா, கீழே இந்த அம்மா இருக்குது. புருஷன் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் 2 இருக்கு, டைவர்ஸ் பண்ணிட்டான். இந்த அம்மா வந்து அழகை பார்த்தாலே பயங்கரமா அழும். நாகர்கோயில்காரி இந்த அம்மா. எனக்கு வேதனையா இருக்கு. இந்த அம்மா ஒரு முறையும் வந்து ஜபம் பண்ணிக்கிட்டு அந்த ஜப எண்ணெயை கொடுக்குன்னு சொல்லி வாங்கி அது தண்ணியில கரைச்சி கீழெல்லாம் தெளிச்சு விட்டுருவோம். இவர் தாண்டி தானே போனோம் வீட்டுக்கு, மாடிக்கு படியெல்லாம் தெளிச்சு விட்டுருவோம். இது மாதிரியே நடந்துட்டு இருந்துச்சுங்க. நாங்கள் ஜபிச்சோம், உபவாசித்தோம், அழுதோம். அழுத நான் அழுது ஜபம் பண்ணோம். நடந்தது என்ன தெரியுங்களா? இந்த ஞானமுள்ள ஒரு ஸ்திரீ, அவள் வேற எங்க போகல, ஊழியக்காரன்ட்ட வந்தா, ஜபிச்சா. முடிவு என்ன தெரியுமா? ஹைகோர்ட்டு கொடுத்ததான டைவர்ஸ் சர்டிஃபிகேட் எங்க இருக்குதுன்னு தெரியுது. இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து வளர்றாங்க. இது அதுக்கப்புறம் அந்த அம்மா இங்க வர்றது கிடையாது. நான் சொல்லுவேன், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஜபம் முடிஞ்சு ஆசீர்வாதம் வந்தோடனே கர்த்தரையும் மறந்துடுவாங்க, ஊழியக்காரையும் மறந்துடுவாங்க. ஓகே, லெட் இட் பி தட். வாழட்டும், நல்லா இருந்தா சரி. அந்தம்மா கணவனோடு சேர்ந்து வாழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம், கேட்கிறோம். பிள்ளைங்களுக்கும் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டி அவர் படிக்க வைக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஞானமாய் குடும்பத்தை கட்டுங்க. வசனத்தோட அபிஷேகத்தோட நிதானமா கத்தருக்குள்ளாத குடும்பத்தை கட்டுங்க. வாழ்க்கையை தொடங்கிட்டோம். தமிழ்ல என்ன சொல்லுவான், பழமொழி தான் ஏராளமா இருக்குல்ல, கல்லானாலும் அந்த காலத்து பழைய படம்லாம் நான் ரொம்ப பார்ப்பேன். அப்ப வேறதுக்கு முன்னாடி பானை பிடித்தவள் பாக்கியசாலி. இப்பெல்லாம் அந்த டைட்டில் விஜய் அஜய்க்கு போட்டான படம் ஓடுமா? பானை பிடித்தவள் பாக்கியசாலி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுங்க. நான் சொல்றேன், குடும்பத்தை கணவனுடைய ரோல் ஒரு பங்கு, மனைவியுடைய ரோல் பெரும் பங்கு. நீங்க ஞானமா கட்டுங்க. நம்மெல்லாம் முதல் தலைமுறை கிறிஸ்தவங்க, அப்படிதானே? தேவ சமூகத்துல பைபிள் மாத்தி கேக் வெட்டி கல்யாணம் பண்ணல. மணவரையில மணப்பந்தல் கீழே கல்யாணம் பண்ணினோம். நானும் தான் முதல் தலைமுறை கிறிஸ்தவங்க. ஆனா நம்ம கையில கிருபையாய் தேவன் சட்ட புத்தகத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு அபிஷேக ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார், நமக்கு நிதானமும் பொறுமையும் ஆவியின் கனிகளை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் பயன்படுத்தி நம்முடைய குடும்பத்தை ஒரு எக்ஸாம்பிளரி ஃபேமிலியாக, ஒரு முன்னுதாரணமான ஒரு குடும்பமாக நாம் கட்டி எழுப்புவோம். ஆனால் நம்முடைய பின் வரும் தலைமுறை நம்மை பாக்கியவதி என்று சொல்றோம். நம்ம முதல் கிறிஸ்துவ தலைமுறை நம்ம தேவ சமூகத்துல கவர்னன்ட் பண்ணி கல்யாணம் பண்ணல, வாக்கு மூலம் கொடுத்து கல்யாணம் பண்ணல. அங்க அந்த அருந்ததி பாரு, அம்மி மிதி, தலாய் போடு, மெட்டி போடு, தாலி கட்டு, டுண்டு கெட்டி மேலம், இப்படிதான் கட்டணும். ஆனால் எனக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாத்தி இருக்கிறார். இப்படிதான் இப்ப நம்ம எப்படி குடும்பத்தை நடத்தணும்? நான் 4 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். நான் முடிக்கிறேன். வசனத்தின் மேல் வீட்டை கட்டுங்க. அவசரத்தின் மேல் கட்டாதீங்க. நிதானம், பொறுமை, சாந்தம், அன்பு மேலே கட்டுங்க. அன்பினாலே குடும்பத்தை கட்டுங்க.
அபிஷேகத்தின் மேலே வீட்டை கட்டுங்க. ஏதாவது ப்ராப்ளமா, சண்டை வர மாதிரி சிச்சுவேஷன் இருக்கா, கதவை மூடுங்க, மொபைல் ஆஃப் பண்ணுங்க, முழங்கால் போட்டு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில நல்லா கத்தரோடு உறவாடி அபிஷேகம் நிறையும் பொழுது இருவர் பொறை ஒருவர் நட்பு. அங்க நெருப்பா நின்னாலும் நீங்க தண்ணீரா போயிருங்க, அவிச்சிருங்க நெருப்ப. ஆவியில அபிஷேகத்தை நிரம்பி அந்த சிச்சுவேஷனை நீங்க எப்படி டேக்கிள் பண்ணணும்ன்றத வேற வசனத்தின்படி டேக்கிள் பண்ணணும். உங்க குடும்பம் சிதறி போகுமானால் கர்த்தரும் துக்கப்படுவார், கர்த்தருடைய சபை தலைவரும் துக்கப்படுவார், உங்களை மேய்க்கிறவர்களும் நாங்களும் துக்கப்படுவோம். எப்படி உங்க பிரச்சனை எங்க தலைமையில கூட போறீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து நான் இங்க நிக்க போறேன், எல்லாரும் வரிசையை வருவீங்க, இவர் அங்க நிக்க போறாரு, எல்லாரும் வரிசையை வருவீங்க, பிரச்சனையோட வருவீங்க. Why not you solve at yourself, at your end? நீங்க உங்க பக்கத்திலேயே சால்வ் பண்ண மாட்டோம் பிரச்சனையை, ஏன் இங்க கொண்டு வரீங்க? உங்க விவாத மஞ்சத்தை அசுசிப்படுத்தாதீங்க. ஏதோ பலவீனமா கோர்ட்டு கேஸ், பலவீனமா ஏதாவது பிரச்சனை வெளியில இருந்தா சொல்லுங்க. குடும்ப காரியங்களை நீங்க சால்வ் பண்றதுக்கு இதெல்லாம் சட்டம் இருக்கு. தேவன் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் இருக்கு, ஞானமாய் கட்டுங்க. ஒரு வார்த்தை சொன்னா அது 4 வார்த்தை எதிர்த்து பேசாதீங்க, பதிலுக்கு பதில் பேசாதீங்க. அடக்கம் ஒடுக்கம் 1000 வரண்டு. பெண்களுக்கு என்ன சொல்லுவாங்க? 4 வகை குணம்: அச்சம், மடம், பயிர்ப்பு, நாணம். ஞானம், நாணம், அச்சம், மடம், பயிர்ப்பு. இதெல்லாம் அர்த்தம் என்னன்னு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். சரி, அல்லேலூயா. பெண்களை மூடி ஜெபிக்கலாமா? உன் வீட்டை நீ ஞானமாக கட்டலாம். உன் குடும்பத்துக்கு பொறுப்பாளி நீதான், உத்தரவாதி நீதான். உன் வீட்டை இன்னொருத்த வந்து கட்ட முடியாது, இன்னொருத்தி வந்து கட்ட முடியாது. உன் வீட்டை கட்டினா நீ தான் கட்டணும், இடிச்சாலும் நீ தான் இடிக்கணும். ஆமா, விட்டு கொடுங்க, தோத்து போங்க, தவறே கிடையாது. புருஷன் மனைவி கிட்ட தோத்து போ, மனைவியே நீ புருஷன் தோத்து போ. முடியுமானா புருஷனுக்கு முன்னாடி முட்டி போட்டு காலை பிடிச்சாது கதறு, ஐயா என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை அப்படி பேசிட்டேன். புருஷன் மாதிரி மனைவி முன்னாடி முட்டி போட்டு காலை பிடிச்சு கதறு. எப்படியானாலும் நீங்க ஒத்துமையா வாழ்ந்தா எங்களுக்கு சந்தோஷம், கர்த்தருக்கும் சந்தோஷம். கொஞ்சம் எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்சம் பாரமா ஜபிக்கலாமா? நம்ம பாட்டு கேட்டெல்லாம் பாட வேண்டாம். நல்ல வேலை, கீபோர்டு எடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம முதல்ல நிறைய வேலை வாங்கிட்டோம் அவங்க. நான் கீபோர்டு இந்த பேடுக்காரங்க விடவே மாட்டேன். ஆராதனைலாம் நான் நடத்தினேன், அவங்க ஃபுல் வேலை வாங்கிடுவேன். இப்போ நம்ம தான் வேலை செய்யணும். உங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியாது, நான் கஸ்பிக்கேன். உங்க பாஸ்டருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். என்ன சொல்ல போறோம்? நம்ம ஜெபிக்கலாமா? ஜபத்துக்கு பலன் உண்டு, ஜபத்துக்கு பதில் உண்டு. கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. நீதிமொழிகள் 31:27 சொல்லுகிறது, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருந்தாலும். நீ கண்ணோக்கமா, be vigilant, be careful, take care of your family, attend your family. உன்னுடைய குடும்பத்தை நீ அட்டெண்ட் பண்ணு. உன் குடும்பத்துக்காக மற்றவங்க கவனம் செலுத்த முடியாது, கூடாது. அது உன் பொறுப்பு, அது உன்னுடைய பொறுப்பு. கணவன்மார்களே, மனைவிமார்களே, உங்கள் குடும்பத்தை கட்டுகிறது உங்கள் கையிலே கர்த்தர் கொடுத்த உத்தரவாதம். அதை வேறொருவன் வந்து கட்ட முடியாது. அதிலே வக்கீலோ, ஜட்ஜோ, பக்கத்து வீட்டுக்காரனோ, மற்ற 3ஆம் மனுஷனுக்கு இடமில்லை. அதை நீதான் கட்டணும். என்ன ப்ராப்ளம்? எங்ககிட்ட சொல்லாது, உங்கள் தேவனிடத்தில் சொல்லுங்க. உங்கள் ஜபத்தை கேட்கிறவர் அவர்தான், ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவரும் அவர்தான், உங்களை கூட்டி சேர்த்தவரும் அவர்தான், உங்களை வாழ வைக்கணும்னு துடிக்கிறவரும் கர்த்தரே. இல்ல கண்களை கூடுங்க,
உங்க குடும்பத்துல பிரச்சனை யாரால வருது? கணவனால தொடங்கினாலும் மனைவியினால அதை பெருசாக்க முடியும். மனைவியால தொடங்கினா கணவனால பெருசாக்க முடியும். ஆனா நான் சொல்லுவேன், அதை ஊதி பெருசாக்காத, அந்த பலூனை உடைச்சிடு, அந்த ப்ராப்ளத்தை உடைச்சிடு. ப்ராப்ளம் வேணாம், விட்டு கொடு, போயிட்டு போதுப்பா, நீங்க ஜெயிச்சிங்கப்பா, நீங்க சொல்றதுதான்ப்பா கரெக்ட், ஆமாமா நீ சொல்றதுதான்ப்பா கரெக்ட். ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? தேவனுடைய பெரிதான கிருபையினால் எத்தனையோ ஃபேமிலி கேம்புகளை நான் நடத்திருக்கேன். இந்தியாவில் மட்டுமில்ல, வடநாட்டிலேயும் வெளிநாடுகளிலும். அதெல்லாம் ஒரு நாள் இல்லை, 3 நாள் தான் நடக்கும். அதுக்கெல்லாம் பல டாலர்கள் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள வருவாங்க. நான் இங்கே உங்களுக்கு இந்த செய்தியை நான் இலவசமாக ஆலோசனை நான் கொடுத்துட்டு போறேன். இலவசமாய் ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆலோசனை, பிரதர் சிஸ்டர், பேச்ச போற, கணவன் கிட்ட பேச்ச போற, மனைவி கிட்ட பேச்ச போற, பேசினாலும் 2 வார்த்தை பேசலாம். அன்பா பேசு, ஞானமா பேசு, புத்தியா பேசு, அபிஷேகமா பேசு, வேத வசனங்களை பேசு, நிதானமா பேசு. எடுத்தோம் கொட்டணும் கவுத்தோம் அவிச்சு போட்டுறாத. நீ ரட்சிக்கப்பட்டாயானால் ரட்சிக்கப்படாத உன்னுடைய ஸ்பவுஸ், உன்னுடைய கணவனோ உன் மனைவியோ, அவங்க இடத்துல நீ எப்படி பிஹேவ் பண்ண தெரியுமா? வேத வசனத்தின் அடிப்படையில, அபிஷேகத்தின் அடிப்படையில, கிருபையினாலே நீ அவங்களோட கூட டீல் பண்ணணுமே தவிர, உன் உணர்ச்சி வசப்பட்டு உன்னுடைய கோபத்தையோ மூர்க்கத்தையோ உன்னுடைய உள்ள கையை ஓங்குறதுனாலயோ அல்ல. குடும்பம் சின்ன பின்னமாய் சிதறி போகிறதுக்கு நீ காரணமாகாத. சங்கீதம் 127 சொல்லும், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டணும். கமிட் பண்ணுங்க. எத்தனை பேர் கமிட் பண்ண போறீங்க? சைலண்டாவே அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நான் மியூசிக்கு பாட்டு எதுவுமே இல்லை, நான் முடிவோட தான் வந்திருக்கேன். இன்னைக்கு உங்க குடும்பங்கள்ல ஏதாவது ஒரு மாற்றம் வரணும், ஒரு மாற்றம் வரணும். நான் கொஞ்சம் அதிகமாக தான் நேரம் எடுத்துட்டேன், பரவாயில்லை பரவாயில்லை. தேவ சமூகத்தில் உங்களுடைய குடும்பத்தில் யார் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, யார் அதிகமாக முரட்டாட்டம் பண்றாங்க? முரட்டாட்டம்னாக்க ஒன்றும் கர்த்தருக்கு பிரியமானது இல்லை, ஆவியின் கனி ஒன்றும் கிடையாது, தெரிஞ்சுக்கங்க. அடம் பிடிக்கிறது, முரட்டாட்டம் பண்ணாதீங்க. அன்பினாலே கட்டுங்க, குடும்பத்தை அன்பினால் கட்டுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்க ப்ராப்ளம் உங்க பிள்ளைகள்னால வருதா, மாமியார் மாமனார்னால வருதா, மச்சன நாத்தனார்னால வருதா, இல்ல பக்கத்து வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரன்? பிள்ளைகள் எப்படி வளர்க்குறீங்க? அடுத்த முறை நான் பேசுறேன் அதை பத்தி. அல்லேலூயா. தேவனிடத்தில் சொல்லுங்க, உங்க ஃபேமிலியில என்ன ப்ராப்ளத்தை நீங்க மேற்கொள்ள முடியல, இது வரைக்கும் ஓவர் கம் பண்ண முடியல, ஜெயம் இல்லை, எந்த காரியத்துல ஜெயம் இல்லை. எஸ், கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஜெபத்தை கேட்கட்டும். ஜெபத்தை கேட்பவர் மாம்சமான யாவரும் ஒரு இடத்துல வரட்டும். ஆண்டவர் பேசட்டும். உங்க ப்ராப்ளம் என்ன? உங்க பசங்க கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க, படிக்க மாட்டேன்றாங்க, மொபைல்லையே லைட்டு போறாங்க, சில வீடுகள்ல பயம், ராத்திரியில கனவு, கெட்ட சொப்பனங்கள். ஏன்? உங்க குடும்ப ஜெபம் இல்லை. ஆவியில நிரம்புங்க. அந்நிய பாஷையில ஆண்டவரோட பலனில இடைப்பட்டுட்டோம். ஆண்டவருடைய பலனில தரித்திருங்க. ஒருவன் 1000 பேரை தருவான், 2 பேரும் 10,000 பேர். கணவன் மனைவி ஒருவனும் இல்லைன்னாக்கா உங்களால விசாரணை தக்க முடியாது. உங்க வீட்டுக்கு எதிராக போராடுறோம், வாசப்படியில நின்று போராடும். இயேசு கிறிஸ்து ரத்தம் வாசப்படி நிலைக்கால் சட்டத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கணுமே, செஞ்சீங்களா? உங்க வீட்டுல கூக்குரல், இடைவிடாமல் போராட்டம், அடி தடி, கசப்பு, பகை, விரோதம், கோபம், கூக்குரல் இட்டால் கர்த்தர் வலதுகரம் பராக்கிரமம் செய்யாதுமா? பராக்கிரமம் செய்யவே செய்யாது. அவர் அமைதியா கைகட்டி நிற்பார். நீங்க தான் முடிவெடுக்கணும். கர்த்தர் உங்க கையில நம்பி கொடுத்த குடும்பத்துக்கு நீங்க தான் உத்தரவாதி, நீங்க தான் உத்தரவாதி.
நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த குடும்பத்தை கொட்டி கவுக்க போறீங்களா? அந்த குடும்பத்தை ஆஃப் பண்ண போறீங்களா? இல்ல அந்த குடும்பத்தை ஒரு முன்னுதாரணமான அடுத்து வர பின்வரும் தலைமுறைக்கு என் தாய் ஒரு சான்று, என் தாய் ஒரு முன்னோடி, என் தகப்பன் ஒரு முன்னோடின்னு சொல்லத்தக்கதாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தலைமுறையை வைத்து போகிறீங்களா? இல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு அவதூற வச்சுட்டு போறீங்களா? அது உங்க கையில. கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளிலே நீர் எனக்கு நேற்று இரவிலே அறிவித்ததான காரியங்களை இந்த பிள்ளைகளுக்கு நான் அறிவித்திருக்கிறேன். உங்களுடைய வசனங்களை நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற கர்த்தர் அப்படியே செய்து நமது ஜீவனம் உண்மையுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும்.